Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு fiction. The name of the fiction is Heat and Dust, written by Ruth Prever Jabala. The first part தான் பார்க்க போறோம். Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Jabala was born in the year 1924 and she died in 2013. She was a novelist and a screenplay writer who was born in Germany, educated in England and then moved on to India. So, அவங்க வந்து ஒரு Jew. She was born in Germany. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல அவங்க அந்த ஹாலோகாஸ்ட்லாம் ஜூஸ் எல்லாம் நிறைய கொண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நாசி படைகள். அந்த டைம்ல they moved on to England and then she came to India. எதுக்காக இந்தியா வர்றாங்க அப்படின்னா, since she married an Indian, ஒரு இந்தியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால she happened to come over India. Her novel about India, Heat and Dust, won the Booker Prize and was also made into a film in 1983. அவங்களோட நாவல் அந்த ஹீட் அண்ட் டஸ்ட், இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த நாவல் வந்து மேன் புக்கர்ஸ் வாங்கியிருக்கு. லிட்ரேச்சர் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் எனி லிட்டரரி ஒர்க் அப்படின்னு சொன்னா புக்கர் பிரைஸ் தான் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் லிட்டரரி அவார்ட் நம்ம சொல்றது மேன் புக்கர்ஸ் தான். ஸோ அந்த அவார்ட் வின் பண்ணியிருக்க ஒரு புக்கு தான் Heat and Dust. எந்த இயர்னு பார்த்துக்கங்க, 1975, and was also made into a film in 1983. இது வந்து ஒரு ஃபில்மாவும் அவங்களே ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க ஜாப்வாலாவே. ஸோ 1983 மூவியாகவும் வந்திருக்கு. In 1951 she married Indian architect Cyrus Jabwala and moved to New Delhi. ஸோ இப்படி தான் அவங்க இந்தியா வர்றாங்க. அவங்க ஒரு இந்தியன் ஆர்கிடெக்டை கல்யாணம் பண்ணிட்டு she comes to New Delhi. She began then to elaborate her experiences in India and wrote novels and tales on Indian subjects. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்தியன் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு நிறைய நாவல்ஸும் டேல்ஸ், இந்தியன் சப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஷி ரோட் a dozen novels, 23 screenplays and 8 collections of short stories. ஸோ ஷீ இஸ் என்ன சொல்ல, ப்ராலிஃபிக் ரைட்டர் சொல்லலாம். நிறையவே இங்கிலீஷ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ரூத் பிரவர் ஜாப்வாலா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். நவ் லெட் இஸ் கெட் இன்டு அ ஸ்மால் நாவல் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இந்த நாவல் எதை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது டூ செப்பரேட் ஸ்டோரிஸ் வந்து ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கும். The book takes place within two separate thematically similar timelines. ரெண்டு பீரியட்ல ஒரு ஸ்டோரி வந்து 1920ஸ்ல நடக்கும், இன்னொரு ஸ்டோரி வந்து 1970ஸ்ல நடக்கும். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே தீமோட ஓடக்கூடிய ஒரு ஸ்டோரியா நம்ம பார்ப்போம். 1920ஸ்ல வந்து டியூரிங் த பிரிட்டிஷ் ராஜ், அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனியா இருந்த சமயத்துல ஒலிவியா மூவ்ஸ் டு இந்தியா வித் ஹர் ஹஸ்பண்ட் டக்ளஸ் ரிவர்ஸ். ஸோ ஒலிவியா வந்து ஒன் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட், சீஃப் ப்ரொட்டகனிஸ்ட்ல ஒருத்தவங்க தான் ஒலிவியா. ஷி மூவ்ஸ் டு இந்தியா வித் ஹஸ்பண்ட் டக்ளஸ் ரிவர்ஸ். டக்ளஸ் ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் அவளோட ஹஸ்பண்டோட நேம். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டரா இருப்பாரு. அவரு கூட அவங்க வந்து எங்க வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. அண்ட் குவிக்லி ஃபீல் ஸ்டைஃபுல்ட் பை த ஸ்ட்ரிக்ட் பிரிட்டிஷ் சொசைட்டி தட் இஸ் மெயின்டைன்ட் இன் த காலனிஸ். ஆனா இந்தியா வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து இங்க இருக்க சொசைட்டி, இங்க இருக்கிற பிரிட்டிஷ் சொசைட்டிக்கும் இங்கிலாந்துல அவங்க வாழ்ந்த பிரிட்டிஷ் சொசைட்டிக்குமா நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க ஃப்ரீயா இருந்த நம்ம ஒலிவியானால இங்க இந்தியால ஃப்ரீயா வாழ முடியல. இங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்படித்தான் அவங்க வாழலாம், நிறைய விஷயத்த இங்க இருக்க பிரிட்டிஷ் சொசைட்டி அப்போ ஏற்படுத்தியிருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு அது பிடிக்கல, அந்த லைஃப் ஸ்டைலே. லாங்கிங் ஃபார் பேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், ஒலிவியா is drawn into the spell of the Nawab, a minor Indian prince. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் வேணும், பிடிக்கவே இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல, அவங்க பேசுற விஷயங்கள். இந்தியன்ஸ் எப்போ மட்டமா பேசிட்டு அவங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும், இந்தியன்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இப்படி இந்த மாதிரி தான் அவங்க நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போகும். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களோட பேஷன் எதுவுமே பண்ண முடியல, இண்டிபெண்டா இருக்க முடியலன்னு வருத்தம் இருக்கிறப்பதான் she happens to meet one of the princes of India. ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு அப்பவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிற்றரசர்கள் மாதிரி எல்லாம் பிரிட்டிஷ் வந்து ஒரு சில பேர் அலோவ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த கப்பம் கட்டிட்டு வர்றவங்களை எல்லாம் வந்து
அவங்களோட இதுபடி இது அவங்களோட ஏரியாவை மட்டும் ரூல் பண்ண விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பிரிட்டிஷ் காலனியில ஒரு இந்தியன் பிரின்ஸ் இருந்தாரு. அவர் தான் நவாப். நவாபை பார்த்து இவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். இது ஒரு லவ் ஸ்டோரியா 1920ஸ்ல ஓடுது. 1970ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒலிவியா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இந்தியாவுக்கு வர்றாங்க நரேட்டர். அவங்க மூலமா தான் நம்மளுக்கு ஒலிவியா ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகுறதே நரேட்டர் மூலமா தான். இந்த நரேட்டர் யாரு அப்படின்னு சொன்னா, ஒலிவியாவோட ஹஸ்பண்ட் டக்ளஸ் ரிவர்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஆஃப்டர் ஒலிவியா வந்து நவாபோட எலோப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹி கோஸ் ஃபார் அனதர் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் மூலமா பிறந்த குழந்தைங்கள்ல அவங்களுக்கு வந்த பேத்தி தான் வந்து கிராண்ட் டாட்டர் தான் வந்து திஸ் நரேட்டர். அவங்களுக்கு அவங்க தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஒலிவியா பற்றிய சில லெட்டர்ஸ் கிடைக்குது. ஷி கெட்ஸ் சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஒலிவியா. ஷி பிகம்ஸ் கியூரியஸ் ஆன் ஒலிவியாஸ் லைஃப். அவங்களுக்கு என்னாச்சு, என்ன நடந்தது அப்புறம் தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆசை வந்தது நம்ம நரேட்டருக்கு. ஸோ ஷி கம்ஸ் டு இந்தியாவுக்கு அதனால தான் அவங்க வராங்க நரேட்டர். ஆனால் என்னன்னா, ஒரு ஃபேட் மாதிரி ஒரு ஷி இஸ் டிஸ்டைன் டு ஃபேஸ் த சேம் அந்த லைஃப் லைக் தட் ஆஃப் ஒலிவியா மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கும் கிரியேட் ஆகுது. ஷி ஆல்சோ ஃபால்ஸ் ஃபார் அன் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மாடர்ன் டே, அதாவது 1970ஸ்ல அண்ட் அன்நேம்ட் ஆத்தர் நரேட்டர் இவங்க பேரை வந்து நம்ம கடைசி வரைக்கும் இவங்க நாவலிஸ்ட் சொல்லவே இல்லை. ஸோ ஷீ இஸ் கால்ட் அஸ் அன் அன்நேம்டு நரேட்டர். ஜேர்னிஸ் பேக் டு இந்தியா டு ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் ஒலிவியாவை பற்றி தெரிஞ்சுக்காக தான் வராங்க. ஹூ இஸ் ஒலிவியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நரேட்டரோட கிராண்ட் ஃபாதர் தான் யாரு? டக்ளஸ் ரிவர்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் ஒலிவியா. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நரேட்டர் வர்றாங்க. அவங்களோட லவ், அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் அது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னது? ஒலிவியாவோட ஸ்டோரி. இது ரெண்டுமே பேரலா போய்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஸ்டோரி ஹீட் அண்ட் டஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let us deal with the characters of the novel. டக்ளஸ் ரிவர்ஸ், he is an English civil servant in the British India. ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு சிவில் சர்வெண்ட் தான் டக்ளஸ். ஓகே, பிரிட்டிஷ் ராஜ்ல இருந்த ஒரு பெரிய பொசிஷன், அதாவது அசிஸ்டன்ட் கிளர்க் கலெக்டர் மாதிரி இருக்கிறாரு டக்ளஸ் ரிவர்ஸ். ஸோ his first wife is Olivia, whom he divorced and married Tessie Crawford. இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் ஒலிவியா. ஏன்னா ஒலிவியா வந்து பின்னாடி நவாபோட அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துருச்சு, இஷ்யூ வந்துருச்சு. ஷி எலோப்ஸ் வித் நவாப். அதனால வந்து டக்ளஸ் வந்து ஹி கோஸ் ஃபார் அனதர் மேரேஜ். டெஸ்ஸி கிராஃபோர்ட் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹீ இஸ் த நரேட்டர்ஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் இஸ் நோ மோர். அவர் இப்போ இந்த ஸ்டோரி நடக்கிறப்போ அவர் உயிரோட இல்லை. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஒலிவியா பத்தி தெரிஞ்சுக்க தான் நரேட்டர் இந்தியா வந்திருக்காங்க. ஓகே, ஒலிவியா இஸ் டக்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஷி எலோப்ட் வித் அன் இந்தியன் பிரின்ஸ். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டக்ளஸ் அவங்க ஒன் ஆஃப் த ப்ரொட்டகனிஸ்ட், சீஃப் ப்ரொட்டகனிஸ்ட் ஒலிவியா. ஷி ஹாஸ் எலோப்ட் வித் அன் இந்தியன் பிரின்ஸ். இட் இஸ் டு இன்வெஸ்டிகேட் ஹர் பாஸ்ட் வித் த நரேட்டர் கம்ஸ் டு இந்தியா. ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க தான் நரேட்டர் வந்து எங்க வராங்க? இந்தியாவுக்கு வராங்க. நவாப் சாஹிப் யாரு? இந்தியன் பிரின்ஸ். அவர் தான் இந்தியன் பிரின்ஸ். who had more or less semi autonomous control of his land. அதாவது ஒரு செமி அட்டானமஸ் கண்ட்ரோல் இருக்கும் அவங்க லேண்ட் மேல. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களால இங்கிலீஷ் பீப்புளை அப்படியே நிராகரிச்சுட்டு இது பண்ணியும் போக முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பவரும் இருக்கும். அதனாலதான் செமி அட்டானமஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. he had his palace in காட்டம்ன்ற ஒரு இடத்துல தான் அவரோட பேலஸ் இருந்தது. It is with him that Olivia falls in love and elopes. Okay, அவரோட தான் Olivia falls in love with him. அவரோட தான் கிளம்பியும் போயிடுறாங்க, யாருக்கும் தெரியாம. she elopes with him. Tessie Rivers, she is married to Douglas's second wife and the narrator's grandmother. Tessie Rivers யாருன்னு சொன்னா, ஒலிவியா எலோப் ஆனதுக்கு அப்புறம் டக்ளஸ் ரிவரோட செகண்ட் ஒய்ஃப் தான் டெஸ்ஸி ரிவர்ஸ். இவங்க தான் நம்ம நரேட்டரோட கிராண்ட் மதர். பெத் கிரஃபோர்ட் இஸ் டெஸ்ஸிஸ் சிஸ்டர், மேரிட் டு அ கலெக்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இவங்க மூலமா தான் பெத் கிரஃபோர்டு தான் வந்து
இந்த அலையன்ஸை ஏற்பாடு பண்றாங்க. Narrator is the chief protagonist. She gets Olivia's letters and out of curiosity she moves to India to know more about her. She is around 20 years of old. ஓகே, நரேட்டர் யாருன்னா அவங்களும் ஒரு சீஃப் ப்ரொட்டகனிஸ்ட். ஒலிவியா ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். அதாவது பழைய ஸ்டோரியில ஒலிவியாவை மெயின் கேரக்டரா பார்க்குறோம். இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற ஸ்டோரியில வந்து ப்ரொட்டகனிஸ்ட்னு பார்த்தா நரேட்டர். ஷீ கெட்ஸ் ஒலிவியாஸ் லெட்டர்ஸ். எப்படி அந்த கியூரியாசிட்டி வருது ஒலிவியா பத்தி தெரிஞ்சுக்கன்னா, ஒலிவியா ஒரு சில லெட்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கு எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நரேட்டருக்கு கிடைக்கும். ஸோ ஷி கெட்ஸ் ஒலிவியாஸ் லெட்டர்ஸ், ஹாரின்னு ஒருத்தர் மூலமா கிடைக்கும். அண்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஷி மூவ்ஸ் டு இந்தியா டு நோ மோர் அபவுட் ஹர். அவளோட கியூரியாசிட்டி தான் இட் மேக்ஸ் அ கம் ஓவர் டு இந்தியா. ஷி இஸ் அரௌண்ட் 20 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு. அவங்க வந்து 20 இயர்ஸ் அரௌண்ட் இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தர்லால் இஸ் அடுத்த கேரக்டர் பாருங்க. இந்தர்லால் இஸ் a government officer. He offers a room to the narrator. He lives with his wife, mother and 3 children. He offers the narrator to take her to Khartoum to show her Nawab's palace. He is about 26 or 27 years old. ஸோ நரேட்டரோட லைஃப்ல வர்ற ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா இந்தர்லால் தான் நரேட்டர் என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் இந்தர்லால். பின்னாடி அவங்க ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் இந்தர்லால் யாரு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில தான் நரேட்டர் என்ன பண்ணுவாங்க, ரெண்ட்டுக்கு தங்கியிருப்பாங்க. ஓகே, ஷீ இஸ் அன் இங்கிலீஷ் இல்லையா. அவங்க இந்தியா வர்றப்போ அங்க இந்தர்லாலோட வீட்டில தான் என்ன பண்ணுவாங்க, he offers a room to the narrator. அவங்க வீட்லயே ஒரு ரூமை வந்து அவளுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருப்பாரு. he lives with his wife, mother and 3 children. ஸோ அவங்க ஃபேமிலியோட ஒரு பக்கமா இருக்காரு. சப்லெட் பண்ணி இன்னொரு பக்கம் ஒரு ரூமை வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. he offers narrator to take her to Khartoum to show her Nawab's palace. இவர் தான் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு நவாபோட பேலஸை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. he is about 26 or 27 years old. அதுதான் இவரோட ஏஜா இருக்கும். அடுத்தது மேஜர் மின்னிஸ் இஸ் a political agent appointed to advise the Nawab and the rulers of some adjacent small states on matters of policy. இவங்கெல்லாம் வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்த ஒரு சில முக்கியமான பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேஜர் மின்னி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா நவாப்க்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நீங்க இதெல்லாம் செய்யலாம், உங்களுக்கு இந்த அதிகாரம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றது. அவர் தான் வந்து மேஜர் மின்னி. ரித்து இஸ் த அன்எஜுகேட்டட் வைஃப் ஆஃப் இந்தர்லால் நம்ம சொன்னோம் இல்லையா, அவரோட வைஃப் தான் ரித்து. இவங்க வந்து அன்எஜுகேட்டடா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மென்டல் இல்னஸ், பிசிக்கல் இல்னஸ் பெருசா அவங்க வந்து படிக்கவும் இல்லை. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்பவே சரியில்லை. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு, பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு ரித்துக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்தர்லாலோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லி அவங்க தான் ஒய்ஃப். நரேட்டருக்கும் இந்தர்லாலுக்கும் ஏற்படுற அந்த லவ் வந்து அஃப்கோர்ஸ் நரேட்டர் வந்து அதை இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நம்ம ஒலிவியா வந்து எலோப் ஆயிருவாங்க. ஆனா நரேட்டர் வந்து தனியா கிளம்பி போயிருவாங்க. ஆஃப்டர் ஷி ஹேப்பன்ஸ் டு நோ தட் ஷி இஸ் பிரெக்னன்ட், ஷி வில் மூவ் அவே ஃப்ரம் த லைஃப் ஆஃப் இந்தர்லால். Okay, Begum is the Nawab's mother who is around 50 years old. Begum வந்து நவாபோட அம்மா. Maji is a friend of Ritu's mother. She is said to have certain powers. மாஜின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ரித்து அம்மாவோட ஃப்ரெண்ட். அவங்க வந்து ஒரு சில இந்த மிட்வைஃப், இந்த குழந்தைங்கள முந்தையெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க டெலிவரிக்கெல்லாம். அந்த மாதிரி மிட்வைஃப் தான் சைல்ட் டெலிவரியில ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் மாஜி பார்ப்பாங்க. ஷி லிவ்ஸ் இன் அ ஹட் அண்டர் அ ட்ரீ. ஒரு சின்ன குடிசையில ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மாஜி. ஓகே, இப்படி இவங்க தான் முக்கியமான கேரக்டர்ஸா நம்ம பார்க்குறோம். அதர் அன்இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தென் அண்ட் தேர் வி கேன் see. ஓகே, plot summary பார்க்கலாம். Now let us get into the plot summary. Heat and Dust, the novel of 1975. Okay, novel by Ruth Pravar Jabwala, won the Booker Prize in 1975. நான் சொன்னேன் இல்லையா, again and again I'm repeating it. இது 1 mark question வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இயர் வந்து 1975ல எந்த அவார்ட் வின் பண்ணிருக்குன்னா மேன் புக்கர்ஸ் இல்லைன்னா புக்கர் பிரைஸ். ஓகே, ரெண்டு ஒன்று தான். The book
takes place within two separate yet thematically similar timelines. நம்ம முதல் சொன்ன அதே இன்ட்ரோ தான் இங்கேயும் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ ஒரே மாதிரி சிமிலர் டைம்லைன்ஸ்ல 2 நேரத்துல ஒரு கதை வந்து நடக்குது. In the 1920s, during the British Raj, Olivia moves to India with her husband Douglas Rivers, an assistant collector, and quickly feels stifled by the strict British society that is maintained in the colonies. So இந்த கதையில என்ன நடக்குது? டக்ளஸ் ரிவர்ஸ் ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்க ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கவர். அவர் he is getting married. He comes with his wife to India. ஓகே, அந்த டைம்ல நடக்கிறது 1920ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. அவங்க ஒய்ஃபான ஒலிவியாக்கு அந்த பிரிட்டிஷ் சொசைட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சொசைட்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்க எப்படி பழகணும் என்னெல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. நிறைய ரெஸ்ட்ரைன்ஸ் இருக்கிறதா கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. ஓகே, அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஷீ ஃபால்ஸ் அந்த நவாப் பிரின்ஸ் பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாங்க. அவரோட ஸ்டைல், அவரோட லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. In the modern day, that is in the 1970s, an unnamed narrator journeys back to India to find out more about Olivia, her grandfather's first wife. மாடர்ன் டேல வர ஸ்டோரி லைன்ல அன்நேம்டு நரேட்டர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இந்தியாவுக்கு எதுக்கு வர்றாங்க? தன்னோட தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஒலிவியா பத்தி தெரிஞ்சுக்க வராங்க. ஸோ இதுதான் 2 ஸ்டோரிஸ். Okay, the narrator, இப்போ நம்ம let us get into the story. The narrator comes into the possession of letters written in the 1920s between Olivia and her sister Marcia. Okay, so இந்த ஆக்சுவலா இந்த லெட்டர்ஸ் மூலமா தான் வந்து ஒலிவியா, இந்த நரேட்டருக்கு ஒலிவியா பத்திய கியூரியாசிட்டி அதிகமாகும். என்ன லெட்டர்ஸ் அப்படின்னா, ஒலிவியா வந்து தன்னோட சிஸ்டரான மார்சியாக்கு தன்னோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் லெட்டரா எழுதியிருந்திருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் வந்து நரேட்டர் கைக்கு போகுது. ஷி கம்ஸ் இன்டு த பொசஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ரிட்டன் இன் 1920s, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ஸ் அவங்க கைக்கு கிடைக்குது. பிட்வீன் ஒலிவியா அண்ட் ஹர் சிஸ்டர் மார்சியா. ஒலிவியா வாஸ் ஹர் grandfather Douglas's first wife before he married Tessie, the narrator's grandmother. ஒலிவியா யாரு? She was her grandfather Douglas's first wife. Douglasோட first wife அவங்க வந்து he married Tessie, the narrator's grandmother. பிஃபோர் ஹி மேரிட் டெஸ்ஸி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு அப்புறம் தான் டக்ளஸ் என்ன பண்ணாரு? ஹி மேரிட் நரேட்டரோட கிராண்ட் மதர். ஓகே, டக்ளஸ் ஹஸ் ரீசன்ட்லி பாஸ்ட் அவே அண்ட் ஹாரி, an old friend from his days in colonial India, has brought the letters to the family. ஸோ இந்த லெட்டர்ஸ் அவங்களுக்கு யாரு கொடுக்குறதுன்னா, ஹாரின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட். இந்த பழைய கதையிலேயே ஹாரி இருப்பாரு. அவரு தான் வந்து யாருக்கு கொடுக்குறாரு இந்த லெட்டர்ஸ்னா, ஒலிவியாக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. The letters show that Olivia moved to India with Douglas, but soon after eloped with Nawab, the local prince. இந்த லெட்டர்ஸ் மூலமா அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? ஒலிவியா வந்து நவாபோட எலோப் ஆயிடுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. Captivated by Olivia's story, அது ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கு, ஃபுல் டீடைல்டா இல்ல ஸ்டோரி. ஸோ captivated by Olivia's story and keen to find out what happened to her, the narrator decides to travel to India to follow in her footsteps. அப்போ எலோப் ஆகிற வரைக்கும் தான் அந்த லெட்டர்ஸ்ல வேற ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரே ஆவலா இருக்கு ஒலிவியாக்கு. ஸோ ஷி டிராவல்ஸ் டு இந்தியா டு ஃபாலோ இன் ஹர் ஃபுட் ஸ்டெப்ஸ். அங்க வர்ற, ஆனா கடைசியில அவங்க கிராண்ட் மதரோட அந்த கிராண்ட் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே போற மாதிரி இவளுக்கும் நிலைமை வந்துடுது. The narrator arrives in Bombay, finding India much changed from the descriptions in Olivia's letters. இவங்க வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படியே மாறி இருக்கு. 50 years ஆஃப்டர் தான் வர்றாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வசதிகள் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகி ஒரு 20 years, பயங்கரமான பாவர்ட்டி இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இந்தியா வந்து இருக்கு. The narrator heads to Satipur, where Olivia had lived. ஒலிவியா வாழ்ந்த அந்த ஊருக்கு போறாங்க. சாட்டிப்பூர்ன்றது தான் அவங்க வாழ்ந்த அந்த ஊரு. ஒலிவியாஸ் ஓல்ட் ஹவுஸ் இஸ் a government building, so it is a dead end. இப்போ வந்து அது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கா இருக்கு.
அவங்க வாழ்ந்த வீடு. ஓகே, she sublets a room from a government official இந்தர்லால். இந்தர்லால் வீட்டில் ஒரு ரூமை வந்து அவர் சப்லெட் பண்றாரு. அதுல வந்து இவங்க வந்து தங்கிக்கிறாங்க. who lives with his wife Ritu and his mother. இந்தர்லால் அந்த வீட்டில் ஒய்ஃபோடையும் அவரோட அம்மாவோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவளுக்கு ஒரு ரூமை வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டாரு. பேயிங் கெஸ்ட் மாதிரி தங்கியிருக்காங்க. இந்தர்லால் offers to show her the Nawab's palace. இந்தர்லால் வந்து தான் அவளை கூப்பிட்டு போறதா சொல்றாரு. நவாபோட பேலஸ்க்கு கூப்பிட்டு போறதா சொல்றாரு. they travel by bus to Chatham to see it. Chathamக்கு போறாங்க ரெண்டு பேரும், அந்த பேலஸ் பார்க்க போறாங்க. the building now uninhabited and decaying. இப்போ அந்த பில்டிங்ல யாருமே இல்லை, uninhabitedா இருக்கு, யாருமே அந்த அந்த பேலஸ்ல இல்ல. it is decaying, uninhabited. inhabitedனா பீப்புளோட இருக்குது, uninhabitedனா without any people living in it. okay, fails to impress the narrator. அப்ப people அங்க உள்ள இல்லனாலே அந்த ரொம்ப டீக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அந்த பேலஸ் வந்து இப்போ நரேட்டரை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஷி லேர்ன்ஸ் நத்திங் அபவுட் ஒலிவியாஸ் ஃபேட். அதை பார்த்து அவளுக்கு ஒலிவியா பத்தி எந்த கதையும் அந்த ஸ்டோரியில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நரேட்டருக்கு கிடைக்கவே கிடையாது. ஓகே, இந்த நரேஷன் தென் ஸ்விட்சஸ் டு ஒலிவியாஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்படியே இந்த ஸ்டோரி இப்படி ஓடுறப்பே நம்ம ஒலிவியா கதைக்குள்ளேயும் போயிடுவோம். ஒலிவியாவோட பார்வையிலேருந்து அவங்க கதை வந்து ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒலிவியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்போ நம்ம கதையை பார்க்க போறோம். She has been staying in Satipur for a few months and is already bored since she has nothing to do but stay at home. இப்போ ஒலிவியா வந்து கலெக்டர் டக்ளஸை கல்யாணம் பண்ணிட்டு, அசிஸ்டன்ட் கலெக்டர் டக்ளஸை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க, சாத்திப்பூர் வந்துட்டாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப போர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஹஸ்பண்டும் கிளம்பி மார்னிங் ஜாபுக்கு போயிட்டாரு, அவர் பிஸியா இருக்காரு, அவங்க ஃபுல் டே தனியாவே இருக்கிறாங்க. ஸோ ஷி ஹாஸ் டு சிம்பிளி ஸ்டே அட் ஹோம். ஷி இஸ் ஆல்ரெடி வெரி போர்ட் ஆன் ஹர் சிச்சுவேஷன். அண்ட் எக்ஸைட்டிங் சேஞ்ச் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் இன்விடேஷன் டு டைன் அட் த நவாப்ஸ் பேலஸ். அப்பதான் அவங்க லைஃப்ல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, நவாபோட பேலஸ்ல ஒரு டின்னர் கொடுக்குறாரு நவாப். அதுக்கு இவங்க எல்லாரையும் இந்த இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ தே ஆல் ஷி ஹேப்பன்ஸ் டு கோ டு த டின்னர். டியூரிங் திஸ் ஈவென்ட் ஷி மீட்ஸ் ஹாரி, எ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் த நவாப்ஸ், அண்ட் தே பாண்ட் ஓவர் தே டிஸ்லைக் ஆஃப் த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் அண்ட் தே கான்வர்சேஷன். அந்த ஈவெண்ட்ல தான் அவ வந்து யாரை பார்க்க நேருதுன்னா, ஹாரின்னு ஒரு பிரிட்டிஷ் மேன், அவரை பார்க்க நேரிடுது. அவர் வந்து நவாப்க்கு ரொம்ப க்ளோஸ். ஹாரி இஸ் வெரி க்ளோஸ் டு த நவாப். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யாராருக்கு, ஹாரிக்கும் இவளுக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உருவாகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி ஒரு பாண்டிங்னா, ரெண்டு பேருக்கும் இந்த பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப இந்தியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்றது, அவங்கள லோவா பாக்குறது, அவங்கள வந்து ஒரு இந்தியன்ஸை தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது இவங்க கான்வர்சேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல் இங்கிலீஷ் பீப்புள் எப்போ பேசினாலும் இந்தியன்ஸை தப்பாவே பேசுறது இவங்க ரெண்டு பேராலையும் ஏத்துக்க முடியலன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். However, she is fascinated by the pomp and splendor of the palace and drawn to the Nawab himself, who seems interested in her. அவளுக்கு அந்த பேலஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது, நவாபோட பேலன்ஸ். she is fascinated, she is very much attracted towards the pomp. ரொம்ப பிரமாதமா இருக்குது. pomp and splendor ரொம்ப பகட்டா இருக்கு அந்த பேலஸ். அண்ட் அது மேல மட்டும் அவ அட்ராக்ட் ஆகல, ஆல்சோ டுவர்ட்ஸ் த நவாப். நவாபையும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. who seems interested in her, அவளுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இல்லை, நவாபும் he is equally interested on her அப்படிங்கிறது அவர் பார்வையில் அவளுக்கும் புரியுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி ஹஸ் ஸ்டார்டட் டு மூவ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். The second part will be uploaded very soon. Thank you for watching.